ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், ஹலோவின் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டெக்கரேஷன் எல்லாமே கவனமாக எடுத்து வச்சுட்டு கிறிஸ்மஸுக்கு லைட்டாக வீட்டை டெக்கரேட் பண்ணுவோம் இருக்கிற சாமான்களை வச்சுன்னு இண்டியான் வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல் இதில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் என்கிட்ட இருக்க கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸை காட்டுறேன். இது என்னோட மினி ஸ்டோர் ரூம். இதில் வந்து கீழே பூஜை சாமான், அதுக்கப்புறம் ஹலோவீனுக்கான சாமான், மேலே வந்து கிறிஸ்மஸுக்கு தேவையான சாமான்னு சொல்லி அப்படி எல்லாமே பிரித்து வச்சுருப்பேன். முதல்ல என்கிட்ட இருக்க ஹலோவீன் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையுமே இதில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணுவோன்னு தான் ஒரு ஐடியா. பட் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஜஸ்ட் இருக்கிற குட்டி குட்டி ஆர்னமெண்ட்ஸை மட்டும் அடுக்கி வச்சுருவோம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு ஐடியாவாக. ஓகே, நவம்பருக்கு ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கடை இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. எல்லாமே வந்து நான் உடனே ஒரேடியாக பல்காக போய்ட்டு எப்போயுமே வாங்க மாட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி சேர்ப்பேன். பட் ஒவ்வொரு வருஷமே புதுசாக ஏதாவது கொஞ்சம் ஐட்டமாக வாங்கி சேர்த்துருவேன். இது வரைக்குமே என்னோடய ஷோர்ட்ஸில் தான் க்ளீன் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறதுன்னு எல்லாம் போட்டுட்டு இருந்தேன் வீடியோஸ். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வ்ளாகாக எடுத்து போடுவோன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆல் டன், எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இனி கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முதல்ல இந்த டேபிள் இருக்கிற சாமான்லேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் மாற்றி எடுத்து வச்சுட்டா தான் நான் அதை எடுத்து இங்கே வைக்கிறதுக்கு ஓகேயாக இருக்கும். ஸோ இப்போ இதை இங்கே எடுத்து வச்சிடலாம். என்னன்னாலுமே இன்னொருத்தர் வீடியோ எடுக்கும்போது நாம் அது வேலை செய்தால் அது ஓகே. இது நாங்களே வீடியோ எடுத்துக்கிட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இது எல்லாமே வந்து சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கிறது. இப்போது இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனை செய்யலாம். ஓகேடா, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை கொண்டு போயிட்டு நான் என்னோடய ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு அங்கே இருக்கிற சாமானத்தையும் கொண்டு வந்து திருப்பி இங்கே வச்சுட்டு வரேன். வாங்க போகலாம். என்னோடய ஃப்ரெண்டோட பேபி வந்திருக்காங்க. அவர் கார்ட்டூன் பார்க்கணுன்னாரு. அவருக்கு கார்ட்டூனை போட்டு விட்டுட்டு தான் நான் இந்த க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அவனும் சேர்ந்து என்னோடய ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்னோடய கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாதனால நான் அந்த தட்டிலேயே வந்து இதுகள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு எனக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி ஆர்னமெண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நிறையலாம் இல்லை, கொஞ்சம் தான். இதை வச்சு இப்போதைக்கு நவம்பரை டெக்கரேட் பண்ணிடலாம். எனக்கு பர்சனலாக ரொம்ப பெரிய பெரிய ஓர்னமெண்ட்ஸ் அப்படியெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விருப்பம் இல்லை. எங்கேயுமே வந்து கொஞ்சம் டைனியாக நல்ல குட்டி குட்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுகள் ஏதாவது ஒன்று பார்த்தேன்னா அதை நான் வாங்கிடுவேன். டிசம்பரில் தான் இதுக்கான சாமான் வாங்கணும் அப்படின்லாம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். எங்கே போயிருந்தாலுமே இல்லாட்டி வேறு கண்ட்ரியில் இருந்தால் கூடி அங்கே ஏதாச்சும் ஒன்று என்னோடய கண்ணில் பட்டுச்சுன்னா அப்படி என்ன கூடி நான் வாங்கி சேர்த்துருவேன். அப்படி இல்லாட்டி கிராஃப்ட் ஐட்டம், வீட்டில் இருக்கிற பேப்பர்ஸ் அதுகளை வச்சு ஏதாச்சும் செய்ய முடியும்னா அப்படி கூடி செய்து எல்லாம் வச்சுருவேன். இப்போது வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகினதால் ரொம்ப குளிர், அதனால் எப்படியுமே பிளாங்கெட் தேவை. இது வந்து ஒரு குட்டி கண்டெய்னர். இதுக்குள்ளே நீங்கள் குக்கீஸ், கேண்டீஸ் அப்படி எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இது அப்படியே ஒரு தட்டு மாதிரி 3 தட்டில் இருக்கும். அதை வந்து என்னோடய டைனிங் டேபிளில் நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இன்னுமே இதுக்குள்ளே நான் எதுவுமே வந்து ஃபில் பண்ணி வைக்கலை. இனிமேல் தான் எல்லாம் வாங்கி வைக்கணும். என்னோடய டோர் பார்த்திங்கன்னா ஓம்லேருந்து இப்போ கிறிஸ்மஸுக்கு ரெடி ஆகுது. எப்போவுமே என்னோடய வீடை வந்து நான் மாற்றிட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஒர்னமெண்ட்ஸை மாற்றுவேன், இல்லையா க்ளீன் பண்ணும்போதெல்லாம் இடத்த மாற்றி வச்சுக்குவேன். எனக்கு அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சம் நல்ல எனர்ஜியாக இருக்கும் பார்க்கும்போது, வீடை பார்க்கும்போது. இப்படி என்ன மாதிரி யாரும் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியலை. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, ஒரே வீடை மாற்றி வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட். இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். இப்போது ஜஸ்ட் நவம்பர் வந்துடுச்சு. ஒரு 1 மந்த் ஒரு கிறிஸ்மஸ் வைபுக்காக
நாங்கள் போகிறதுக்கான ஒரு மந்த் ஆகும். டிசம்பரில் வந்து ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் வைப் ஆகிரும். கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்ஸ் அப்படி எல்லாமே வந்து ஸோ அதுக்கான ஒரு முதலாவது படி மாதிரி தான் இப்போது இதை நான் டெக்கரேட் பண்ணினேன். சரி, அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். அவ்வளோ அழகாக இந்த வீடியோவை என்னால் எடுக்க முடியலை. பிகாஸ் நானே ஒரு கையில் ஃபோனை பிடிச்சி வீடியோ எடுத்ததால் வந்து வீடியோ அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. பட் ஓகே, ஏதோ என்னால் முடிஞ்ச மாதிரி எடுத்திருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கூட நீங்கள் முதல்ல அந்த குட்டி குட்டியாக இருந்தது கூடி நான் பேப்பரில் ஜஸ்ட் கிராஃப்டாக நான் செய்து வச்சது தான், அதெல்லாம் வாங்கலை. நிறைய எனக்கு கிராஃப்டில் என்னோட கையில் செய்து வைக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்குறத விட கடைகளில். இன்னும் கிறிஸ்மஸுக்கு டைம் இருக்குன்றதால வந்து இனி தான் கொஞ்சம் நான் எல்லாமே வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். டடா, இருக்கிறத வச்சு கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.